மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். Rotary player C. Basket. ரோட்டரி இறைவணக்கம். மனித குலத்தை படைப்பித்த தன்னையே உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வேற்க நிறுவனத்தை அகத்துறுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோருக்கும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட பார்க்கறதுல. அப்புறம் நானும் சேரனியும் பெட்சன் செட்டுக்கு போயிருந்தப்ப சாரை மீட் பண்ணோம். அப்போ சாருடைய பார்த்தோன்னே நாங்கள் ரெண்டு பேரும் செலக்ட் ஆன உடனேயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடணும், நம்ம ஃபேமிலி மீட்டிங் முதல்ல கூப்பிடணும் அப்படிங்கிறத நாங்கள் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் அடுத்தடுத்து சாரை ஃபாலோ பண்ணியிருந்தோம். நம்ம கிளப்புக்கு நீங்கள் வரவிருந்த டிஜிஐடி எவ்எஸ் பென்சன் சார் உங்களை வருவதை நான் வரவேற்கிறேன். அப்புறம் எங்கள் ஏஜ் கிட்டத்தட்ட எங்கள் கிளப்பை மெம்பராகவே மாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மீட்டிங்க்கும் ஃபேமிலி மீட்டிங்கும் மாதம் கரெக்டாக நாங்கள் கூட்டு வந்துடுவோம். வரலைன்னாலும் நாங்கள் கூட்டு வந்துடுவோம். அவங்களே வருவார்கள் நான் வரவேற்கிறோம். அப்புறம் சாரோட வருங்கால சீஃப் செக்ரட்டரி ராஜ்சந்திர சார் அவரை வருவது என வரவேற்கிறேன். அப்புறம் நம்ம மெம்பர்ஸ், ஃபேமிலி, குழந்தைகள் எல்லாமே வருவது நான் வரவேற்கிறேன். அப்புறம் எங்களுக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்லையும் சொல்லி எங்களை கொஞ்சம் இந்த டிஸ்ட்ரிக்டில் நான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும்போது இப்போ எங்களை பூஸ்ட் பண்ணி கொண்டு போகிற மிக முக்கிய காரணம் தினகரி போட்ட ராமலிங்கம் சார் அவர்களையும் இந்த இடத்துல வரவேற்கிறேன். அடுத்த லாஸ்ட் வீக் மீட்ஸ் செக்ரட்டரி Speaker meeting was called to order. After the speaker of the day, Rotarian Mila Arupam of Rotary Club of Sivasi was invited to the dais. By President Rotarian T. Karnasan, the Rotary prayer was led by Rotarian Engineer J. Rajshekharan. President made welcome address. Rotary information was shared by Rotarian PKSP Ponraj Anachi. Minutes of last week meeting was regard about by Secretary Rotarian R. Saran Prakash. Club Service Director Rotarian P. Punis Ponti. Introduction to the speakers
to the floor, followed by speaker addressed on the topic. He has pointed out 5 characters to be adapted to the become unbearable leader. President made a confusion speech and invited the Rotarian R. Pandyraj to present the memento to the speaker. Our club weekly bulletin was released by Rotarian S. Ayyapandian and was received by the speaker of the day. Rotarian R. Pandyraj distributed the 7 p.m. prizes. To the timely attempt, vote of thanks was proposed by Joint Secretary Rotarian Engineer N. Mugan. Present attend the meeting for the dinner after the national. Thank you. அடுத்து பர்த்டே முன்னோடி மகனோடி காளிதாஸ் வாங்க. கொஞ்சம் ஃபேமிலியா அவங்க ஃபேமிலி கூப்பிட்டுவாங்க. அக்கா வாங்க.
பிறந்தநாள் வெட்டிங் டே அனிவர்சரி கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவது, இந்த மாதம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக என்னுடைய வெட்டிங் டே நீங்கள் 14/11/84 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை மனப்பூர்வம் நன்றி நன்றி. அந்த பர்த்டே பேபி ப்ளீஸ் கம். வாங்க, ஒரு 2 வார்த்தைகள் 2 வரி பாடம்னாலும் பரவாயில்ல, 2 வரி தான். வாங்க. எங்களுடைய கிளப்போட யூத் சர்வீஸ் சேர்மன் அவர் தான். யூத் சர்வீஸுக்கு நாங்கள் மராத்தான், கபடி ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். சிவகாசியில் நாங்கள் பையன் நல்லா முன்னெடுத்து நல்லா நடத்துவார். வாழ்க்கையை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 2 வார்த்தைகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பை வந்து நடந்தது நமது சார் அனைவரையும் மறுமுறை அதை வரவேற்கிறேன். என்னுடைய வாழ்க்கை வந்து அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு வருஷமும் ரோட்டரி கிளப்பில் நான் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இந்த வருஷமும் அது மாதிரி நம்மளுடைய மெம்பர்ஸ் அதிகமாகவே இருக்காங்க. எல்லா ஃபேமிலியாக வந்து இருந்து என்னை வாழ்த்துறதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ராஜா, அடுத்த நம்ம கிளப் சந்தோஷோட பிள்ளைங்க அச்சீவ் பண்ணாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது சரி. வாய்ப்புள்ள தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம கிளப்ல வந்து ஒரு 30 விழா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது கிடையாது. நம்மளுடைய கிளப்பே வந்து 30 விழா வந்து நிறைய தடவை நடத்தி நம்மளுடைய பர்த்டே செலிப்ரேஷனாலும் சரி, வெட்டிங் டே செலிப்ரேஷனாலும் சரி, நம்மளுடைய மெம்பர்ஸோட பசங்களை மெம்பர்ஸை வந்து ஆனர் பண்றதுல வந்து நம்ம என்னைக்குமே தயங்கினது கிடையாது. மெம்பர்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம கிளப் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு வைப்ரன்ஸாகவும் போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 30 விழா நடத்தணும்னு சொல்லி ஏற்கனவே பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம டிஜிஎன்டியை வந்து இன்வைட் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு எப்போ மனசில் பட்டுச்சுன்னா, நாங்கள் ட்ரோன்றதுல நானும் பிரசிடென்ட்டும் பிரசன்ட் செட்ஸுக்கு போயிருந்தோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஹாலுக்குள்ளே போயிருந்தோம். போன உடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணது வந்து எமிலேஷ் சார் தான் பார்த்தோம். அவ்வளோ ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா பேசும்போது வந்து நம்மளுடைய கடவுளை டிவோட்டியா ஒரு கடவுளுக்கு பார்க்க போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு இதாகும். அதே மாதிரி எமினேஷ் குன்சாம் சார் வந்து நீங்க எப்போ பார்த்தாலும் 24/7 எப்போ பார்த்தாலும் அவங்க சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருந்துச்சு. நாங்கள் சாரை பார்த்தோன்னே, சாரை பற்றி தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் சொன்னது, சார் நீங்க எலெக்ட் ஆனோடனே உங்களுக்கு விஷ் பண்ற முதல் விஷயம் நாங்களா தான் இருக்கோம். அதே மாதிரி உங்களை இன்வைட் பண்றது முதல் கிளப் நாங்களா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சார்ட்ட சொல்லியிருந்தோம். சார் எவ்வளவு ஹர்டல்ஸ் இருந்தாலும் நான் கண்டிப்பா உங்களை இன்வைட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆனா உங்களுடைய நல்ல மனசுக்கு ஹர்டல்ஸ் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கு இறைவனுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஒரு நல்ல ஒரு வைப் இருந்ததுனால அந்த வைப் வந்து நம்ம மக்களுக்கும் நம்மளுடைய நண்பர்களும் அதை வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். அதனாலதான் நம்மளுடைய இன்னைக்கு பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, அது போக வந்து அச்சீவர்ஸ் அவார்டு. இது வந்து இந்த அச்சீவர்ஸ் அவார்டு வந்து நம்ம லாஸ்ட் மீட்டிங்லேயே கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிட்டே இருந்தோம். அது ஒரு சில காரணத்துக்காக தள்ளி போச்சு. ஆனா இன்னைக்கு இவங்க கையால நம்ம குழந்தைங்க வாங்கணும்னு சொல்லி அந்த இறைவன் எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து இறைவனுக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கிறேன் சார். இந்த அச்சீவர்ஸ் அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய நாகராஜன் பையன் ஷட்டில் டோர்னமெண்ட்ல வந்து ரேங்கிங் ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்து ஒவ்வொரு டோர்னமெண்டா அவன் விளாடுறத விட நாகராஜனே ஒவ்வொரு ஊருக்கு அவனை கூட்டு போய் ரொம்ப பாடுபட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ரேங்கிங் வந்ததுக்கு அந்த பையன் வந்ததுக்கு நாகராஜனை தான் நம்ம பாராட்டணும். அவனை பாராட்டு விதமாக ஃபர்ஸ்ட் நாகராஜன் பையனுக்கு இந்த பாராட்டுகளை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரேங்கிங்ல வந்து 8th பொசிஷன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் எமினேஷ் குன்சாம் சார் அவர்கள் இந்த
மொமெண்டாவை வழங்கும்படி கேட்கிறோம் சார். இப்பயும் வந்து பிராக்டிஸ்ல மதுரையில் இருக்காங்க, அதனால அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பி கொடுக்குறோம் சார். தேங்க்யூ. அடுத்ததான் வந்து இவங்க வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் தான் இல்ல. அந்த பொண்ணை பத்தி நிலாயினி பத்தி சொல்லணும்னா அவங்க வீட்டுல கொண்டு வர பிரைஸ் வைக்கிறதுக்கு இடம் தான் இல்ல. அந்த அளவுக்கு ஸ்கேட்டிங்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 23 ஈவென்ட் கோல்டு மெடல் எடுத்து அதுக்கடுத்தும் 4 சில்வர் மெடல் எடுத்த நிலாயினிக்கு இந்த ஸ்பெஷல் அவார்டை கொடுக்கறதுக்கு நம்மளுடைய சுப்ரீம் கிளப் ரொம்ப பெருமை அடையுது. கணேஷ் கண்ணன் அடுத்ததான் வந்து பெண்களுக்கு ஆண்கள் செலக்டர்கள் இல்லைங்கிற மாதிரி ஸ்கேட்டிங்ல நம்ம பாப்பா எவ்வளவு தூரத்துக்கு அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு நம்மளுடைய இன்ஜினியர் ராஜசேகரன் பையன் அவனும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்கிங்ல சில்வர் மெடல் எடுத்திருக்காரு. அவங்களுக்கும் இன்ஜினியர் ராஜசேகர் அவர்களுக்கு வந்து நினைவு பரிசு விட்டுக்கொள்வதை ஆசிரியர் கேட்கிறோம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்ல, நம்ம குழந்தைங்க வந்து மாவட்ட அளவுல வந்து ஒரு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, எந்த போட்டியிலும் நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம கிளப்புக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அசோகோட பொண்ணு நான் வந்து சேட்டை பண்ண மாட்டேன், நல்லாவும் என்னுடைய கவிதை போட்டியில் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி சிறப்பா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிரைஸ் பண்ண யாசிகா அசோக்குமார் அவர்களுக்கும் பேரண்ட்ஸோட வந்து பெற்றுக்கொள்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜி நான் கூப்பிட்றேன், 2 நிமிஷத்தில் கூப்பிட்றேன், ஒரே நிமிஷம். அக்கா பேரண்ட்ஸ் சார் பிரசிடென்ட் சென்றுவாங்க. அப்படியே சரி. அம்மா அங்கே பாருங்க, ரெடி? ஓகே, தேங்க்யூ. அடுத்ததான் வந்து பசங்களுக்கு நாங்க என்னைக்கும் சலைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுப்ரீம் மெம்பர்களும் வந்து லாஸ்ட் நடந்த ரோட்டரி டோர்னமெண்ட்ல, ரோட்டரி ஷட்டில் டோர்னமெண்ட்ல வந்து நம்மளுடைய கிளப்பின் சார்பாக நம்மளுடைய கிளப்பின் பேர்ல விளையாண்டு சில்வர் மெடல் எடுத்த அருண்குமார் சுப்பிரமணி அவங்க இருவருக்கும் இந்த பரிசை வழங்குவதை மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி சார், தேங்க்யூ. நம்ம சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய நம்ம வைஸ் பிரசிடென்ட் செல்வராஜன் ஆச்சி அவர் வராங்க. My dear fellow Rotarians and friends, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இப்போ இவ்வளவு நேரமும் ஒரு நல்ல பரிசு கொடுத்து ஒரு சீஃப் கெஸ்டாக உட்கார்ந்துருக்கிறவர்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவரை பற்றி சொன்னாதான் அவருடைய உயரம் என்னங்கிறது வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம ரோட்டியில் இருக்கவங்களுக்கு வேணால் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கு வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது நியாயம் இல்லை. ஸோ அவரை பற்றி பிரீஃபாக சொல்றதுக்கே எனக்கு வந்து 2 பக்கம் இருக்கு. பிரசன்ட் தயவுசெய்து எனக்கு 2 நிமிஷம் சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சார் அவ்வளோ சார் அப்படிங்கிறாரு, அதை சுருக்கமாக நான் சொல்லி ஆகணும். தேங்க்யூ. சார் வந்து அதாவது மருத்துவம் தான்.
அவர் தான் மருத்துவம் தான். ஸோ அவர் பெயர் டாக்டர் JW எவனேஸ் பென்சாம். பென்சாம்ங்கிறது வந்து அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா பேர் பின்னாலே பென்சாம் உண்டு, இவர் பேர்லேயும் உண்டு, அவர் பையன் பேர்லேயும் உண்டு. அந்த பென்சாம்ங்கிறது வந்து அவங்க ஃபேமிலி. இவர் வந்து ஜனவரி 1975 24 பிறந்து வளர்ந்து ராமச்சந்திரா மருத்துவமனை நேர மெடிக்கல் ஸ்டோருக்கு போயிடுவாங்க. ஏன்னா நடுவில் நிறைய விஷயங்கள் வந்து உண்டு, அதை பார்க்கலாம். ராமச்சந்திரா மெடிக்கல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் MBBS மற்றும் அதனுடைய மேற்படிப்பு MS ஜெனரல் சர்ஜரி முடித்து நாகர்கோவில் பென்சாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநராக பதவி எடுத்து நல்ல சிறப்பாக பண்ணிட்டு இருந்தார். இவருடைய பள்ளி பருவத்திலேயே இவருக்கு வந்து ரோட்டரி வந்து கொஞ்சம் உள்ள வந்துருக்கு. எப்படின்னா கேமல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் வந்து 1990-91 படிக்கும் போகும்போதே வந்து அந்த ஸ்கூலில் வந்து இன்ட்ராக்ட் கிளப் வந்து ரோட்டரி கிளப்பில் வந்து ஆரம்பித்தாங்க. அந்த இன்ட்ராக்ட் கிளப்பில் வந்து அப்போவே சார்ட்டர் செக்ரட்டரியாக வந்து பணியாற்றி ரோட்டரியுடைய மூச்சை வந்து அப்போவே வந்து அவர் வந்து வாங்கிட்டார். அப்போது ரோட்டரியை பற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் அனுபவம் கிடைச்சிச்சு, ஸ்கூல் படிப்பு முடிஞ்சது. அதுக்கடுத்து 1994 ராமச்சந்திரா மருத்துவமனை கல்லூரியில் படிக்க போகும்போது அங்கேயும் அப்போ தான் ரோட்டரி கிளப் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே சார் நான் ரோட்டரி சார்ட்டர் பிரசிடென்ட் ஆகவும் நியமிக்கப்பட்டார். அந்த பிரசிடென்ட் அந்த ரோட்டரி இன்ட்ராக்ட் இருந்ததுக்கு வந்துட்டாலே ரோட்டரினா என்னங்கிறது வந்து அவங்களுக்கு அத்துப்படியாக வந்து தெரிஞ்சிடும். அந்த ரோட் டிராக்டரில் இருக்க போகும்போதே சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த புறநகர் ஏரியாவில் வந்து ஏகப்பட்ட மெடிக்கல் கேம்ப்பு, அந்த டென்டல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கேம்ப்கள் வந்து நிறைய அட்டன் பண்ணி நல்ல பேர் மூலமாக வந்து அந்த கிளப்பில் பிரசிடென்ட்டுக்கு வந்து உண்டான நல்ல பேரை வந்து வாங்கினார். அதுக்கடுத்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மருத்துவர்கள் அசோசியேஷனில் 2010 முதல் கௌரவ காரியதர்சியாக இருந்து வருகிறார். அப்போ அதாவது இந்த பதவிக்கு வந்த யங் ஏஜ்ங்கிறது வந்து இவர் தான். இவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு பெரிய பதவிக்கு வந்து வந்தாருன்னா வந்து யாராலையும் நம்ப முடியாது. அது ஒரு பெரிய பதவி. அந்த பதவியில் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஜாயின் பண்ணி இவ்வளோ சிறப்பாக பண்ணார். அப்புறம் மேலும் தமிழ்நாடு மருத்துவ அமைப்பில் 2019-20 சேர்மனாகவும் பணியாற்றியவர். 2016-18 நாகர்கோவில் மருத்துவ குழுவின் கௌரவ செயலாளராக பணியாற்றியவர். அரசு மருத்துவ அமைப்பின் கௌரவ செயலாளராக 2013 2018 வரை பணியாற்றியவர். நாகர்கோவில் நகரத்தை சுற்றிய அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்ற நூற்றுக்கணக்கான மருத்துவ முகாம்களை இலவச சேவை செய்து பாராட்டு பெற்று மேசனரி பெஸ்ட் மாஸ்டர் என்ற தென்னிந்தியாவின் 2017க்கான தலை சிறந்த விருதை பெற்றவர் இவர். இப்போ வரைக்கும் மெடிக்கல் பற்றியே பேசியிருக்கிறேன். இங்கே எங்கே ரோட்டரி வருதுன்னு நினைக்கலாம் நீங்கள்லாம். இப்போதான் ரோட்டரியா வருது. நாகர்கோவில் ரோட்டரி கிளப் நாகர்கோவில் சென்டரில் 2012 முதல்ல ரோட்டரி ஒரு ரொட்டேரியனா வந்து உள்ள நுழையிறாங்க. அந்த சமயம் நடந்த இன்டர்நேஷனல் ஃபெல்லோ ஆஃப் ரொட்டேரியன் டாக்டர் செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி மிகவும் ஆர்வத்துடன் பல சேவை செய்து பாராட்டு பெற்றார். ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் சுப்ரீம் ஆரம்பித்த போது அதன் சார்ட்டர் மெம்பர் ஆனார். இவர் TRFக்கு இப்போ வரைக்கும் $32,000 கொடுத்து, அதாவது மேஜர் ரன்னர் லெவல் 2 என்ற அந்தஸ்தை பெற்றார். அது மட்டுமின்றி இவர் பால் ஹாரிஸ் சொசைட்டி மெம்பர்ஸ் மற்றும் பெனிஃபேக்டர் ரோட்டரி இன்டர்நேஷனல் என்ற உலகளாவிய அமைப்பு உருவான நகரத்தை பேணி காக்கும் பால் ஹாரிஸ் 711 என்ற அமைப்பில்
மெம்பராகவும் எண்டு போலியோ என்ற அமைப்பில் அங்க வகிப்பவராகவும் இவர் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோயில் சுப்ரீமில் 2020-21 பிரசிடென்ட் ஆனார். 12 சேர்ந்து 20-21 வந்து பிரசிடென்ட் ஆகிட்டார். அதுல இருந்து அடுத்து பாருங்க 2021-22 டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் சேர்மன், 2022-23 ஏஜி, இதயம் 3212 என்ற பெயரால் கோவை மாநகரில் நடந்த டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸை ரொம்ப சிறப்பாக வந்து நடத்தி, இதுக்கு இணையாக யாரும் நடத்தலைங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடத்தி முத்துநாச்சி அப்ரிசியேஷன் வந்து வாங்கினோம். இப்போ பார்க்கலாம் இந்த அடுத்து வரக்கூடிய கான்ஃபரன்ஸுக்கு நம்ம ஊர் சண்முகன் நடராஜி இங்கேயெல்லாம் அலையிறாரு, எப்படியெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காருங்கிறத இன்னைக்கு நம்ம பக்கத்தில் வந்து பார்க்கும்போதுதான் அன்னைக்கு சார் எப்படி அலைஞ்சிருப்பாருங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கடுத்து 2024-25 3212 பெட்ஸ் அண்ட் செட்ஸ், அதுதான் நம்ம சரவணப்பராக சொன்னார். அங்கே வச்சு நாங்கள் பார்த்தோம். அன்னைக்கே வந்து இவரை நம்ம மீட்டிங் கூப்பிடணும்னு நாங்கள் நினைச்சோம்னாரு. அந்த பெட்ஸ் அண்ட் செட்ஸை ரொம்ப சிறப்பாக வந்து நடத்தி இப்போ 2027-28க்கான டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு டிஜிஎன்டிங்கிற பேரால நம்ம இடத்துக்கு வருகிறோம். அடுத்து இவர் வந்து கோவிட் காலம், அது வந்து குறிப்பாக சொல்லணும். கோவிட்ல வந்து நம்ம நிறைய பேரை இழந்தோம். நம்ம ஊருக்கு அருகில் உள்ள டாக்டர் கோதண்டராமன் தான் கூட அந்த கோவிட்ல வந்து அடிபட்டு போனோம். நம்ம ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அந்த கோவிட் காலத்தில் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பாக கையாண்டு அவர்களை காப்பாற்றிய மருத்துவ தெய்வம் தான் என்று இவர் நிரூபித்து டாக்டர் ஜி விஸ்வநாதன் சர்ஜன் ஃபார் எக்ஸலன்ஸ் அவார்ட் ஆஃப் தமிழ்நாடு மாநில மருத்துவர்கள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா 2019 என்ற மாபெரும் விருதை பெற்றவர் இவர். அது மட்டும்தான், தான் படித்த ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட்டில் 2020க்கான முன்னாள் மாணவர்கள் சிறந்த மாணவர் என்ற பாராட்டையும் பெற்றவர். இதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் அவர் ஃபேமிலி பற்றி லைட்டாக சொல்லிடுவோம். டாக்டர் இப்ராஹிம் ஸ்பென்சர் அவர்கள், அவருடைய வைக்கும் ரொட்டேரியன் தான். டாக்டர் ரேகா ஜான் என்பவரை திருமணம் முடித்து ஹாப்பி லைஃப்ல பண்றார். ரொம்ப சந்தோஷமா. ஆண்டவன் அவரோட அவருக்கு 2 குழந்தைகள். ஆசித்து ஒரு பையன், அவர் பேரு, அவரும் டாக்டர் தான், டாக்டர் ரோஹன் ஜெசுவா வென்சா, அவர் பேர் வென்சா. அதுக்கடுத்து ஆசிக்கும் ஒரு பெண் குழந்தை. அவங்க இப்போ பிஎஸ்சி பிசியாலஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அவர் கொடுத்த குறிப்பு. அவர் கொடுக்க மாட்டாரு. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் என்னதான் நடந்து அவர் எப்படி இங்கே வந்தாரு அப்படிங்கிறத அதை மட்டும் பிரீஃபாக நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது இந்த டிஜேடி எலெக்ஷனில் வந்து சொன்னது வந்து யுனானிமஸ், போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறது இதுதான் சொன்னாங்க. பட் அதுக்கு தகுதியானவர் தான் இவர். அப்போ அப்ளை பண்ணாரு. ஓரளவுக்கு இவர் மட்டும்தான் நிற்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டே இருந்த சமயத்தில் கடைசி நேரத்தில் இவரோட போட்டி போட்டு இன்னொருத்தர் உள்ள வந்து இறங்குறாரு. அதுக்கு ஒன்றும் பயம் இல்லை. இருந்தாலும் அந்த போட்டி போட்டு இறங்கினவங்க இடத்துல வந்து என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, டாக்டர் பென்சாமுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் நடத்தினால அதில் நிறைய இடத்துல கெட்ட பேர் இருக்கு, அதெல்லாம் நீ ஈஸியாக ஜெயிச்சு வந்துடுவ, நீ வேணாலும் பாரு. அப்படி ஒருவேளை டாக்டர் ஜெயிக்கிறோன்னா ஒரு 3-4 ஓட்டு வித்தியாசம்னா ஜெயிக்கலாம். அதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது. உனக்கு ஜெயிக்கிறதுக்கு குறைத்தான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவர் ஜெயிச்சா ஒரு 3-4 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் களம் இறங்கினாங்க. 96% ஓட்டு பெற்று 96% ஓட்டு பெற்று ஜெயித்து இன்று டிஜிஎன்டிஆர் நமது முன்னாள் இருக்கிறார். அவருக்கு சிவகாசியிலிருந்து 10 கலப்பு சேர்ந்து தனியாக ஒரு பாராட்டு விழா வைக்க போறாங்க. இருந்தாலும் நம்ம ஃபேமிலி மீட்டிங்க்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நாங்கள் அழைத்ததற்காக வந்திருக்கிறார்.
அவரை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நாகர்கோவில் சுப்ரீமை சிவகாசி சுப்ரீம் வரவேற்கிறேன். நாகர்கோவிலுக்கு சிவகாசிக்கு அதாவது எப்பவுமே ஒரு இது உண்டு. நாகர்கோவில் வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரு நல்ல இடம் கொடுத்தது. அது வந்து பொலிட்டிக்கல் இடத்தை நம்ம வந்து பார்த்துக்கிறோம். நம்ம பெருந்தலைவர் அவர்களுக்கு கடைசி நேரம் கை கொடுத்தது நாகர்கோவில் தான். இன்னைக்கு நமக்கு கை கொடுத்து நிற்கிறது நாகர்கோவில் தான். அவருக்கு நம்ம கை கொடுத்தோம். வாய்ப்புக்கு நன்றி கூடிய விடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஏஜி Good evening, very good evening to one and all gathered here, lovely Rotarian family. It's really nice to meet you all again. And my special wishes to our DGND. ஏன்னா இது வந்து எதிர்பார்த்தது தான். இன்னும் அவர் வரமாட்டாருன்னா யாரும் நினைக்கல இல்லை. அது யாரோ சிலருக்கு பண்ண ஒரு கற்பனைகள், அந்த கற்பனைகள் பலிக்காமல் போனது தான். ஸோ இந்த முப்பெரும் விழாவில் வந்து என்னை அழைத்ததுக்கு பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே எனக்கு வந்து இந்த நான் ஏஜி ஆனதுலேருந்து நோ அப்படின்னு சொல்ல முடியாத ஒரே இடம் வந்து அவங்க பிரசிடென்ட்டும் செக்ரட்டரியும் தான். அந்த அளவுக்கு வந்து அவங்க ஆல்வேஸ் லைக் வெரி ஃப்ரெண்ட்லி. நிறைய இடத்துல நாங்கள் வெளியும் சந்திக்க வாய்ப்பாக அமைஞ்சிக்குது. ஸோ இந்த ஃபேமிலி ஃபெஸ்ட்டோட இது வந்து நான் நினச்சேன், ஓகே ஒரு இயர் ஆரம்பிக்குது, ஸோ 1 month 2 month அப்படி ஜோராக போகும். அப்புறம் எல்லா கிளப்ஸும் சிவகாசி எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைம் லைட்டில் போயிடும்னு நினச்சேன். பட் ரியலி ஒரு இது வந்து 5வது ஃபேமிலி மீட் இருக்குது எனக்கு. 5th ஃபேமிலி மீட். அவங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு ஃபார்மில் ஒரு ஃபேமிலி மீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி மீட். இதில் இந்த ரெகக்னேஷன்ஸ் இதை வந்து உண்மையாகவே பாராட்டணும். ஒரு லவ்லி சீனியர் மோட்டிவேட்டட் கிளப் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பெரிய அடையாளம் எதுவுமே கிடையாது. அந்த ரொட்டேரியன்ஸ் ஆகட்டும், ஆனட்ஸ் ஆகட்டும், ஆட்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அதை ரெகக்னேஷன் பண்ணி அதை கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு வந்து உண்மையாகவே இந்த டீம் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி அந்த போர்ட் ஆஃபீஸில் பெரிய அப்ளாஸ் கொடுத்துதான் ஆகணும். நல்ல ஒரு கைத்தட்டலாமே இருக்கு. ஏன்னா அந்த சீட்டு வந்து பார்க்கும் போதே கொஞ்சம் கேஷுவல் சீட்டாக இருக்கும். இந்த மாத கடைசியில் அந்த ரிப்போர்ட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபோன் போட்டு முதல்ல ரிப்போர்ட் போடுங்க, நான் முதல்ல ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்றேன். இன்னைக்கு சொல்கிறேன், என் ஜோனில் வந்து இருக்கக்கூடிய 4 கிளப்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் 1ல இருக்கக்கூடிய இல்லை டாப் 2ல ஒன்றா இருக்கக்கூடிய கிளப் வந்து சுப்ரீம் கிளப். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங் தான் சொல்லணும். என்னோட டிஜி மீரான் கான் சலீம் சார் கொடுத்த ஒரு பிளெஸிங். ஸோ அதனால் வந்து நல்லபடியாக எனக்கு இது போயிட்டு இருக்கு. நான் ஜோன் மீட்டிங்கே இன்னும் ஆக்சுவலாக வந்து இன்னும் கண்டக்ட் பண்ணேன். எனக்கு அதே ஒரு கில்டி கான்ஷியஸாக இருக்குது. நான் இப்போ தான் நீங்கள் ஃப்ரெண்டோட பேசினேன், எப்படியாவது வர வீட்டில் நம்ம வந்து ஒரு ஜோன் மீட்டிங் வச்சு முடிச்சிடணும், அப்போ தான் இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இன்னும் வி ஹேவ் லாட் ஆஃப் டைம் டு கோ. ஸோ அதனால் இப்போ கிளப் எல்லாமே நல்லா செட்டில் ஆகி சூப்பராக இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க எல்லாரும் ஸ்கேட்டிங் அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்குமே ஆச்சரியமாகிடுச்சு. அந்த பாப்பா ஏஜ்லலாம் நம்மளெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கூட ஞாபகமே இல்லை. அப்படி ஒரு லவ்லி திங் ஷி இஸ் டூயிங். அண்ட் இங்கே ஒரு குட்டி பாப்பா வந்தாங்க. எனக்கு இவங்கெல்லாம் பார்க்கும்போது எப்பா இவங்கெல்லாம் இந்த வயசில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ரியலி அமேசிங். இது வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறது அதுதான், கிட்ஸை வந்து ஃப்ரீயாக விடுங்க. மீடியாவில் வந்து ஆர்டல் சூப்பர் சிங்கர் நடக்குது, கிட்ஸை வச்சு டான்ஸ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்காதீங்க. அவங்க எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த ஏரியாவில் டெவலப் ஆகும். அப்படின்னா உண்மையாக நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் ஆஃப் செலெக்ஷன் தான். நான் அவர் எதிர்பார்த்த படிப்பு ஒன்று, நான் படிக்க நினச்ச படிப்பு ஒன்று. இன்னைக்கு அதில் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வருவேன்னு நினைக்கல. பட் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னா இன்னைக்கு என் ஃப்ரீடம் எங்கள் டேடி கொடுத்த ஒரு கேட்வே. ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க. ஸோ இன்னும் கொடுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கிளப்போட இது முடிச்சாச்சு. நான் எப்பயுமே வந்து ப்ராஸ்பெக்டிவாக அண்ணாச்சி வந்து சொல்லிட்டாங்க, செல்வராஜ் அண்ணாச்சி, வாட் இஸ் அவர் டிஜிஎன்டி இஸ் ஆல் அபவுட் அப்படின்றத ஃபுல்லாக கிளியராக சொல்லிட்டாங்க. பட் என் பார்வையில் வருகிற டிஜிஎன்டி எப்படின்னு பார்க்கும்போது சரவணன் செக்ரட்டரி சொன்ன மாதிரி ஒரு இந்த சொல்லுவாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட், புன்னகை அரசரின் புன்னகை கூடம்னு. அந்த மாதிரி எவினேஷ் சார் நீங்கள் எப்பயுமே சிரிச்சுட்டே தான் பாருங்க, சிரிக்காமல் அவரை பார்க்கவே முடியாது. சச் எ ஒண்டர்ஃபுல் ப்ரெசன்டபுள் பர்சன். அண்ட் நாகர்கோயில் சொல்ல வேண்டியதே இல்லை.
அவங்க இப்போ கூட நம்ம என்னைக்கு கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்க வருஷத்துல 10 மாதம் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி ஜாலியாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. அண்ட் இவரோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிங்லிங் வித் த பப்ளிக், அதை வந்து உண்மையாகவே பாராட்டணும். நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடியோ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ ஒரு டாக் வந்துச்சு. நாங்கள் ரோட்டரியன்ஸ் பேசிட்டு இருக்கும் போது இப்போ எபினேஷன் ஒருத்தர் வந்து நாகர்கோயிலேருந்து எலெக்ஷனுக்கு வந்து கவர்னருக்கு நிற்க போகிறாரு அப்படின்னா யார் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் மார்க்லாம் இருந்துச்சு. பட் இவர் நானும் வந்து உண்மையாகவே வந்து நான் ஏஜி ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்டிவ் ரொட்டேரியன். நான் அது சொல்கிறது கூட மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஆக்டிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஏஜி ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நான் பிக்ஸ் அண்ட் செஸ்ட்டில் தான் சாரோட பர்சனலாக பழகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உட்காந்து வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கும் போது அவருக்கு 36 கவர்னர்ஸ் இருக்கும், ஏஜி அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் இருக்கும். எல்லாரையும் வந்து அவர் ஃபாலோ பண்ணணும், இல்லை அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இங்கே சிவகாசிக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து அவர் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு மெமெண்டோ கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அப்போ பொறுமையாக ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வரேன். இல்லை டிஜிஎன்டி நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். நாங்கள் அப்போ டிசைட் பண்ணோம் டிஜிஎன்டி அவர் தான், அதனால எலெக்ஷன்லாம் ஒன்றும் பெரிய மேஜிக் பண்ண போது அப்பயே வரைக்கும் டிஜிஎன்டி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லையும் இறங்கி வந்து ஒவ்வொரு பிரசிடென்ட் செக்ரட்டரி அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ண சொல்லுங்கள், அங்கே வர ஒரு ஹால் தேவையில்லை, ஒரு இடமும் தேவையில்லை, எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், அங்கே போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட கவர்னருக்கு அப்புறம் நான் நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு பர்சன் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை வோல்டேஜோட அடுத்த களத்தில் இருக்க போகிறது வந்து நான் டிஜிஎன்டியை பார்க்குறேன். சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. அது மட்டும் இல்லை, அப்புறம் நாங்கள் சிவகாசியில் ஒரு எங்கள் கிளப்பில் அன்றைக்கி அவங்க பிரசிடென்ட் செக்ரட்டரியில் நானும் அன்றைக்கி அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஆனால் நாங்கள் இதுக்கு நாகர்கோயிலுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு இதுக்கு போயிருந்தப்ப எங்களை தேடி வந்து ஃபோன் பண்ணி லியோ எங்கே இருக்கீங்க வாங்க உங்களை பார்க்கணும்னு சொல்லி பார்த்து பேசி இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டியே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், என் ஒர்க் என்ன, என் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, அதில் நடந்த விஷயம். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஃப்ரூட் மிக்சிங் ஃபெஸ்டிவல் பற்றி இவ்வளோ சார் என்னோட பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணுவாங்களா அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அவரோட ஷெடியூல்ஸில் அவர் ரோட்டரி கொடுக்குற டைமே பெருசு. இது தாண்டி ரோட்டரியில் இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேரியன்ஸுக்கு கொடுக்குற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி டு பி அப்ரிஷியேட்டட். சச் ஏ ஒண்டர்ஃபுல் பர்சனாலிட்டி. இந்த ஃபேமிலி கெட் டுகெதருக்கு வந்து தலைமை தாங்கிறது வந்து உண்மையாக ஒரு பெரிய விஷயம். அண்ட் அவர் கையால் உண்மையாக மெமெண்டோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உண்மையாக, ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி. அங்கே நாகர்கோயிலில் பென்சாம் அண்ட் ஃபேமிலி அப்படின்னா தெரியாதவங்க இருக்காது. எனக்கு என்னென்னா ஒரு சின்ன கிரெடிட்னா நாகர்கோயில் எங்கள் அம்மாவோட சொந்த ஊர். ஸோ அதனால எனக்கு அந்த கிரெடிட்டில் வந்து உண்மையாக பெருமையாக இருக்குது. நாகர்கோயிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் உண்மையாக பெருமையாக தான் இருக்கும். அடுத்து சிவகாசின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பெருமை காத்துட்டு இருக்கு. அது விரைவில் அந்த பெருமையும் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. ரோட்டரி இஸ் கோயிங் ஆன் ஏ வெரி பாசிட்டிவ் வே. கட்டாயமாக அவரோட பீரியட்ல அவர் வரும்போதும் நம்ம எல்லாருமே இன்னும் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு, ஏன்னா கவர்னரே சிரிச்சிட்டு இருக்கும் போது இப்போ மெம்பர்ஸ்ல எவ்வளோ அழகா சிரிக்கலாம் யோசிச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குவார். கட்டாயமாக அண்ணாச்சி சொன்ன மாதிரி அவருக்கு கொடுக்க போகிற சிவகாசியில் எல்லா கிளப்ஸும் சேர்ந்து கொடுக்க போகிற ஒரு மாபெரும் ஃபெலிஸ்டேஷனில் அவர் என்ன கொடுத்து அவருக்கு நிறையா பேசதான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான மீட்டிங்கை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க. அடுத்த வர பிரசிடென்ட்டும் சரி இதை பண்ணுங்க. நான் ஏஜியாக படத்தில் வேணாம், நான் சிவகாசியில் தான் இருப்பேன், என்னை கூப்பிடுங்க. And it's really wonderful in meeting all of you this wonderful time. Thank you very much for the opportunity, and I especially thank our DGND, Dr. Vignesh Mensah, for all who are coming to Shivagasi to felicitate this wonderful event. Thank you. Thank you, sir. Ramaraji. Yes, sir. ஒரு நிமிஷம் தேங்க்யூ. அடுத்ததாக அதாவது சிவகாசி சுப்ரீமுடைய சாட்டு மெம்பராகிய நாகூர் சுப்ரீம் சாட்டு மெம்பர் அவர்களை பேசுவதற்கு அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசி சுப்ரீமின் தலைவர் ரொட்டேரியன் கருப்பசாமி அவர்களே, செயலாளர்
ரொட்டேரியன் சரவண பிரகாஷ் அவர்களே, இந்த ஜோனின் ஏஜி மற்றும் இனிய நண்பர் ரொட்டேரியன் லியா ராபர்ட் அவர்களே, மற்றும் இங்கு குழுமியிருக்கும் என்னுடைய ரோட்டரி சகோதரன் அனைவருக்கும் ரோட்டரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த மனரம்யமான மாலை பொழுதில் என்னை இந்த அழகான ஒரு குடும்ப கூடுகை என்னை அழைத்த செயலர் மற்றும் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கூறியது போல பெல்சன்ஸ் மற்றும் பல முறை என்னை அழைத்திருக்கிறார்கள். இந்த மீட்டிங் கூட பலர் வந்துட்டு 1 கிலோ மீட்டிங் போறீங்களா வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனாலும் நான் டைம் கொடுத்தாச்சு, வரேன்னு சொல்லியாச்சு. ஸோ இது வந்துட்டு நான் நோ கோயிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போகிறோம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நாளைக்கு திரும்ப ராஜபாளையத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வருகிறோம். ஸோ கொடுத்த கமிட்மெண்ட் எப்பவும் காப்பாற்றணும்னு உள்ளதில்ல. ஸோ வந்துட்டோம். ஸோ அழைத்த பட் இங்கே வந்து பார்த்தா தான் ஒரு பயங்கர வைப்ரன்சி காண முடியுது. பல மீட்டிங்ஸ் நம்ம குடும்ப கூடுகைகள் போயிருக்கிறோம். அதில் பெண்கள் குழந்தைகள் கூட்டத்தை பார்த்தா ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்காது. இங்கே பார்த்தா அந்த கூட்டம் பெருக்கூட்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே இது நிச்சயமாகவே ஒரு வைப்ரன்ஸ் கிளப் தான். அதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பாராட்டுகள். என்னை நல்ல முறையில் என்னை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாரும் சொன்ன மாதிரி ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் சுப்ரீம் உங்களுக்கு ஒரு அண்டை. அதாவது நாங்கள் 2019ஆம் ஆண்டு எங்களுக்கு சார்ட்டர் செய்யப்பட்டது. உங்கள் சங்கம் 2021 அதில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 52 உறுப்பினர்களோடு சிறந்த வீர நடை போட்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முப்பெரும் விழாவில் எல்லாரும் அதாவது எப்போவுமே அந்த உறுப்பினர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தை பாராட்டுவது என்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதிலும் அவர்களுள்ள குழந்தைகள் பல சாதனைகள் படைத்து அதை பாராட்டியதும் வாழ்த்துதல் கூடியும். ஸோ இன்று குடும்ப கூடிய ஆனதுனால நான் எங்கே போனாலும் அங்கே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வரணும்னு ஆசைப்படுவேன். சும்மா போய் எதையாவது பேசிட்டு வரக்கூடாது. போகிற இடங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வந்துட்டு பேசிட்டு வரணும்னு சொல்லி எப்போவுமே நான் யோசிப்பது உண்டு. ஸோ குடும்ப கூடிய ஆனதுனால அதுக்கு ஏற்றாப்புல பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரோட்டரி ஆர்கனைசேஷன் ஆனது மகேஸ்வரன் அழைச்சி வந்திருக்காங்க. ஸோ அவர்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி அண்ணாச்சி மற்றும் ஸோ ரோட்டரி ஃபவுண்டர் யார் எல்லாரும் தெரியும், பால் ஹாரிஸ். அதாவது என்ன ஆர்கனைசேஷன் ஆனாலும் என்ன இதானாலும் அதை வழி நடத்துவதற்கு நம்முடைய குடும்பத்தின் பங்கு இருந்தால்தான் நம்ம வந்துட்டு நல்லபடியாக எந்த காரியம்னாலும் செய்யணும். நம்ம கண்டிப்பாக நாகேஸ்வரன் ஆட்சிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம டிஆர்எஃப் இவ்வளோ கொடுக்குறோம்னா மனைவி பங்கு இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அவங்க நோ பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ குடும்பத்தின் பங்கு நமக்கு எல்லாருக்கும் தேவை. ஸோ சில கிளப்புகளில் சில இடங்களில் ரோட்டரி கிளப்புன்னு இருக்கிறதுனால நிறைய மனைவிகள் நினைத்துக் கொள்வது ஒரு கேளிக்கை கிளப்பாக இருக்கும். அப்படி இல்லை. பட் இது ஒரு நட்பும் சேவையும் சேர்ந்த ஒரு மாதிரின்னு சொல்லி எல்லாரும் நீங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஸோ ரோட்டரி பால் ஹாரிஸ் அவருடைய மனைவியின் பேர் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அவருடைய மனைவியின் பேர் ஜீன் தாம்சன் ஹாரிஸ். அதுதான் அவருடைய மனைவி. அவர் வந்து இவர் யுஎஸ்ல இருந்தார். அவங்க பிறந்தது வந்துட்டு இங்கிலாந்துல 1881ஆம் ஆண்டு அவர் பிறந்தாங்க. பின்னர் அவங்க வந்துட்டு குடும்பத்தோட குடிபெயர்ந்து அமெரிக்கா வர்றாங்க. ஸோ அவரும் இந்த மாதிரி ஒரு சமூக நிகழ்வுகளில் தான் அவங்க மீட் பண்ணுறாங்க. 1910ஆம் ஆண்டு அவர்களுக்கு திருமணம் ஆகிறது. அந்த வருடம் தான் ரோட்டரி இன்டர்நேஷனல் என்று ஆரம்பிக்கும் போது அவர் இன்டர்நேஷனல் பிரசிடென்டாக பதவியேற்கிறார். ஸோ பின்னர் அவர்களும் வந்துட்டு இன்னர்வியலில் ஈடுபட்டு செயல்படுகிறார்கள். ரோட்டரி வளர்ப்பதிலும் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார்கள். அதாவது பால் ஹாரிஸின் கடைசி காலங்களில் ஜீன் பால் தாம்சன் ஹாரிஸ் தான் பல மேடைகளில் இவர் மேடையில் உட்கார்ந்துருப்பாரு. அவங்க தான் பல சொற்பொழிகளை ஆட்டியிருக்கிறார். ஸோ அவங்களும் வந்துட்டு ரோட்டரி வளர்ப்பதில் அவர் மிகப்பெரிய பங்கேற்றிருக்கிறார்கள். ஸோ குடும்ப உறவுகளை வந்துட்டு மேம்படுவது, அதாவது ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தான் நாடு உருப்படும் அல்லது சமுதாயம் உருப்படும். இதெல்லாம்
ஸோ இதுக்கு 4 முக்கிய காரணங்கள் நான் நினைக்கிறேன். முதல்ல வந்துட்டு கம்யூனிகேஷன், தொடர்பு. இன்று நம்ம வந்துட்டு பலர் வந்துட்டு வேலை பழு இல்லை, இன்னைக்கு நம்ம யார் ரெகுமானுக்கு டைவர்ஸ் ப்ராப்ளம் வீட்டில் பேசுறது இல்லை, இதுதான் மெயின் ப்ராப்ளம் வச்சிடப்பட்டு இன்னைக்கு சேர்ந்தாங்க. ஸோ அதை தொடர்பு கம்யூனிகேஷன் அதுதான் இல்லை. அவர் வந்தாலும் அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு, இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பேச்சு ரொம்பவே கம்மியாயிடுச்சு எல்லாருமே. அது வந்தாலும் நம்ம இருந்தாலும் வீட்டில் நம்மளும் வீட்டில் போய் உட்காந்தாலும் கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு இருப்போம், இல்லைன்னா ஏதாவது சமூக ஊடகங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இப்போ முன்னாடியாவது நம்ம குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்தது சாப்பிடுவது, இப்போ அதுவும் இப்போ குறைந்து போய்விட்டது. ஸோ குடும்பங்கள் எல்லாமே எல்லாம் குறைஞ்சு போய் நம்மளுடைய தொடர்புகள் வந்து மிகவும் குறுகிவிட்டது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு கணவனும் ஒரு வயதான கணவனும் மனைவியும், அவர் வந்து ஆயுர்வேதம் மருத்துவர் மாதிரி அவங்க ஒரு காட்டுக்குள்ளார வசித்து வருகிறார்கள். இவர் காலையில் எழும்பின உடனே கிளம்பி போயிடுவார், இதே தேடுறதுக்கு காட்டுக்குள்ளார போயிடுவார். போய் தேடிட்டு ஈவினிங் வருவார், வந்து சாப்பிடுவார், எடுத்து அப்படி இருந்துகிட்டே இருக்குது. பல ஆண்டுகள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் ஈவினிங் அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர நேரம் மனைவி மிகவும் இளமையா எங்கா நிற்கிறாங்க. உடனே இவர் பார்த்துட்டு, என்னம்மா என் ஒய்ஃப் எங்க, நான் தாங்க இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. உடனே என்னன்னு கேட்பாங்க. இல்லை, நான் வந்துட்டு உங்களுக்கு வைக்கிறதுக்காக ஒரு கஞ்சி காய்ச்சிட்டு இருந்தேன். கஞ்சி காய்ச்சிட்டு இருக்க நேரத்தில் அதை முடிச்ச பிறகு அதை கிளறி விடுறதுக்காக ஒரு குச்சி கம்பு எடுத்து அதை கிளறி விட்டேன். அந்த குச்சி கம்பை எடுத்து கிளறி விட்டோம்னா அது கருப்பு நிறமாக மாறிட்டு, உடனே அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டேன். அதை குடிச்ச உடனே இப்படி ஆயிட்டேன், மீதியை அதை கொட்டிட்டேன், திரும்ப உங்களுக்கு வேற புதுசு செய்திக்கும் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஏமா, கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் அந்த கம்பை தானையா தேடிட்டு இருந்தேன் அப்படி. இப்போ அந்த கம்பை எங்க கொண்டு போட்டேன், அந்த குச்சி கம்பை வச்சுதான் எரிச்சு உங்களுக்கு இந்த பாயாண்டு கூட செய்யறேன் அப்படின்னு. ஸோ அங்கே வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த தொடர்பு இல்லாதனால, தான் என்ன செய்கிறோம் என்ன சொல்லு பண்ணிக்கிட்டு சொல்லாதனால அவன் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு குச்சி அவன் வளர்ந்துட்டான். ஸோ நமக்கு அந்த தொடர்புங்கிறது மிகவும் முக்கியமாக தேவைப்படுவது ஒன்று. அடுத்தது லேர்ன் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு ஒரு கஷ்டம், ஒரு மோதல் இருந்தால் அதை வந்துட்டு எப்படி அதை நம்ம வந்துட்டு அந்த நேரத்தில் அதை தடுப்பது என்பது வந்து ரொம்ப மிகவுமாக தேவையான ஒன்று. எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை இல்லாத குடும்பம்னு எதுவும் கிடையாது. பிரச்சனை தான், வாழ்க்கையே பிரச்சனை தான். இதில் பிரச்சனை இல்லாத, பிரச்சனை இருந்தாலும் அதை எப்படி நாம் தாண்டி வர்றது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இப்போ குழந்தைகளை பார்க்க போனோம்னா படிப்பு 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 படிப்புன்னு ஒரே ஸ்ட்ரெஸ் தான். பார்க்க போனோம்னா குழந்தைகளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை விட வேற யாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. இதில் பார்க்க போனோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம தான் பேரண்ட்ஸ் வந்து அதை தாங்கி கொண்டு வரணும். இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பற்றி எடுத்து பார்க்க போனோம்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்துட்டு ஒரு சிறு வயதில் படிச்சுட்டு இருந்தனால இருக்கிற நேரத்தில் வீட்டில் ஒரு ஸ்கூல் முதல்வர் இருந்து அவர் ஒரு லெட்டர் வந்து அவர் வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க. அதை தன்னுடைய தாயாரிடம் கொண்டு அந்த லெட்டரை கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்ச உடனே அவங்க வந்துட்டு அதை வாங்கி வாசிட்டு அதை வச்சிடுறாங்க. வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் காலையில் பள்ளிக்கு கிளம்புறாரு. கிளம்புற நேரத்தில் தாயார் சொல்கிறாரு, நீ இன்னையிலேருந்து பள்ளிக்கு போக வேண்டாம், நீ வீட்டில் இருந்தே படி, நான் வந்துட்டு உனக்கு நல்லா சொல்லித்தாரேன் இப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு. சொல்லி முடிச்ச உடனே சரி ஓகே, வீட்டில் இருந்து படித்து அவர் ஒரு பெரிய மேதையாகி பல ஒரு சயின்டிஸ்டாக ஆகிறார். பின்னர் அவருடைய தாயெல்லாம் மறித்து போன போது பின்னர் அவருடைய பெட்டியை எடுத்து பார்த்தா அந்த லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் அந்த ஸ்கூல் முதல்வர் எழுதியிருக்காரு, இவனை நீ ஸ்கூலுக்கு அனுப்பாதுங்க, இவன் ஒன்றுமே படிக்க மாட்டேங்கிறான், ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான் இப்படின்னு சொல்லி வந்து அந்த முதல்வர் எழுதியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருவரையே தன்னுடைய தாய் ஒரு சிறந்த ஒரு சயின்டிஸ்டாக ஆக்க முடியும். ஸோ இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு பிள்ளைங்க படிக்கலை அது இதெல்லாம் இல்லாமல் அந்த ஒரு கான்ஃப்ளிக்டை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம் அனைவரும் தாயார் தாப்பனார் எல்லாரும் கண்டிப்பாக தெரிந்து வைத்து எவ்வாறு இந்த சமுதாயத்துக்கு பிள்ளைங்களை எப்படி வழி நடத்தி செல்வதுன்னு. ஏன்னா நம்முடைய யூத் பாப்புலேஷன் தான் நம்ம அதிகமாக இருக்குது நம்முடைய நாட்டில். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிந்து வைத்திருக்கோம். அடுத்தது நம்முடைய என்ன முடிவு எடுத்தாலும் கூட்டான முடிவு எடுக்கணும். இது சிலர் சொல்கிற மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு என் வீட்டுக்காரர் தான் முடிவு எடுப்பார், என் வீட்டுக்காரர் தலைன்னா நான் கழுத்தாக இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ எல்லா விதத்தில் வந்துட்டு கணவருக்கும் மனைவிக்கும் இல்லை குழந்தைகளுக்கும் ஒரு வீடு வாங்க போகிறனாலும் ஒரு சொத்து வாங்க போகிறனாலும் எது செய்யறதானாலும்
எல்லாருடைய ஒரு கூட்டான முடிவாக இருந்தால் நலமாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இப்போ எங்களுடைய பைபிளில் சொல்லுபடி கடவுள் வந்துட்டு ஆடம் ஈவை படைத்த பொழுது அவளை வந்து காலில் இருந்து எலும்பு எடுக்கல, இல்லைன்னா தலையிலிருந்து எலும்பு எடுக்கல, நடுவில் உள்ள விழா பகுதியிலிருந்து எலும்பு எடுத்திருந்தது. ஏன்னா கீழே இருந்தா புருஷன் காலை மட்டும் முடிப்பான், இல்லை தலைக்கு மேல இருந்தா புருஷனுக்கு தலைக்கு மேல உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால அப்படி படைக்கப்பட்டது. ஸோ அது மாதிரி எல்லாருக்கும் இணைந்து இதை இருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது எப்பவுமே நம்ம வந்துட்டு நம்முடைய துணையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஸ்பௌஸ் இப்போ இன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருக்கோம்னா, நம்ம இல்லாட்டா ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் போயிருக்கோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் போய் நம்ம வந்து கூறி அவர்களுடைய அந்த இன்டலெக்சுவல் அவங்களுடைய ஒரு நாலேஜையும் வளர்க்கணும். ஏன்னா ஒரு ரயில் தண்டவாளம் பயணிக்கிறதுனா 2 தண்டவாளம் ஒரே லெவலில் இருந்தால் அந்த பயணம் இனிதாக அமையும். ஸோ நம்முடைய துணையையும் எப்பொழுது நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இது வந்து நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனித உறவுகள் எப்படி வளர்க்கும், அடுத்த தனிப்பட்ட மனித உறவுகள் எப்படி நம்ம வளர்க்குறது, அதுக்கு ஒரு 4 பாயிண்ட். அது வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு தொழிலதிபர் இருக்கிறார், அதுக்கு முன்னாடி நான் இது சொல்லி ஸோ அது ஒரு 4. ஸோ அது வந்து முதல்ல வந்துட்டு பி அப்ரோச்சபிள். நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு யாராக நம்மள்ட்ட வருகிறோம்னா நாம் அனைவரும் வந்துட்டு ஒரு அணுகக்கூடியவராக இருக்கணும். ஒரு எப்போது ஒரு சிரிச்ச போது நம்ம எப்போ தள்ளி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் எல்லாரும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒரு சிரித்த ஒரு முகத்தோட நம்மள்ட்ட வந்தாலே பேசுகிறோன்னு எல்லாருக்கும் தோணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு புன்னையோட சிடுச்சிடு இல்லாமல் எல்லாரும் வந்துட்டு அப்போதான் கருத்துக்கள் பரிமாறுவதற்கு எல்லாரும் ஈஸியாக வருவாங்க. ஸோ அப்படி இருக்கணும். அடுத்தது ஒரு ஹெல்பிங் ஆட்டிடியூட், எதை கேட்டாலும் ஒரு உதவுவராக இருக்க வேண்டும். ஸோ எல்லாருக்கும் ஏன்னா நான் வந்துட்டு ஒரு எல்ஐசி எனக்கு தெரியும், நான் எல்ஐசி போடுறதாவே இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய பாலிசி இருந்துச்சு, வேண்டான்னு இருந்தேன். ஸோ ஆனால் அந்த எல்ஐசி ஏஜென்ட் வந்து முதல்ல வந்துட்டு நான் சார் ஒரு 10 நிமிஷமாவது எனக்கு கொடுங்க டைம், எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, எனக்கு இது வேண்டாம், இல்லை இதை நான் எனக்கு என்னுடைய கடமை நான் இதை சொல்லிட்டு போகிறது, சரி உட்காருங்க சொல்லி முடிஞ்சு போகிற நேரத்தில் உங்கள் கையில் ஏதாவது ஒரு லேப்ஸ் பாலிசியோ ஏதாவது இருக்கா கேட்டால் நான் சரி என்கிட்ட ஒரு 2-3 பாலிசி பேப்பர்ஸ் இருக்குது, அதை நான் எடுத்து வைக்கிறேன். பிறகு 1 வாரம் என்ன அவர் தொந்தரவுப்படுத்தி அதை வாங்கினார், திரும்ப வாங்கி அந்த பேப்பரை கொடுத்து திரும்ப எல்லாரும் சரியாக அப்போ நான் பிறகு கேட்டால் அதனால அவருக்கு ஏதாவது கிடைக்கப்பட்டா லாபம் எதுவும் கிடையாது. கடைசியில் அவரை ஸோ அதை பார்த்து நான் திரும்ப அவருக்கு பாலிசி பண்ணி இப்படி நமக்கு செய்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு உதவி செய்தால் நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது நம்முடைய எப்பொழுது நம்முடைய செய்ய காரியங்களில் உறுதியாக இருந்தது. நம்ம எதுக்கும் ஒரு பெண் பண்ணி கொடுக்குறோம்னா எங்கே நம்ம நிறுத்தணும், எங்கே ஸ்டாப் பண்ணுறோம், இதுன்றது ஒரு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு உறுதியாக இருத்தல் வேண்டும். இப்போ சிலர் நம்மள்ட்ட கடன் கேட்பாங்க, நம்ம கொடுக்குறதே இருப்பாரு பார்க்கலாம்னு எழுந்துட்டே இல்லாம அந்த டைமில் இல்லைன்னா நம்ம வந்து உறவுகள் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா என்னால் முடியாது. ஸோ அதை கொள்ளது கரெக்டாக. அடுத்தது நம்முடைய ஒரு சிறந்த ஒரு இன்டகிரேட்டிவ் பர்சனாலிட்டி, நம்ம எல்லாரையும் ஒரு ஒருங்கிணைந்த ஆளுமை, நம்ம சிற்றின்மைகளை கடந்து ஒரு நீண்ட கால இலக்குகளை தாண்டி செல்ற ஒரு இதாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு பாட்டில் இருக்கும், ஒரு பாட்டிலில் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு 3/4 பகுதி நெல்லை நிரப்பி வச்சு அதில் ஒரு எலியை விடுவாங்க. அந்த எலி என்ன செய்யும், அந்த நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபீஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நெல்லெல்லாம் சாப்பிட்டு அதான் உள்ளார போயிட்டுல திரும்ப வெளியே வந்துடலாம், அது அவ்வளோ சாப்பிட்டு கீழே போயிடும். கீழே போனால் அதால் வெளியே வர முடியாது. வெளியே வர முடியாமல் கடைசியில் என்ன ஆகும், அங்கே செத்துவோம். ஸோ நம்முடைய சிற்றின்பங்களை பார்த்து நம்ம அதில் சந்தோஷப்படாமல் நீண்ட கால இலக்குகளை நோக்கி நம்ம பயணம் செய்யறதாக இருக்கணும். நம்ம எப்பவும் செய்கிற போது நம்முடைய காரியங்களை நம்ம எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு தெரிய வேண்டியிருக்கும். அதோட ஒரு சின்ன ஒரு கதையோட என்னுடைய காரியத்தை இதை முடிக்கிறேன். அதாவது ஒரு மூவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இதில் நிறைய குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு 2-3 கதையை சொல்லலான்னு வச்சேன். எல்லாரும் இல்லாட்ட அட்டென்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ மூவருக்கு வந்துட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒருவர் வந்து ஒரு போதகர், அடுத்தது வந்து ஒரு அரசியல்வாதி, அடுத்தது 3வது வந்து ஒரு இயற்பியல் துறையில் ஒரு மிகப்பெரிய வல்லுநர். இந்த மூவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லாரும் தூக்கு மேடையில் கொண்டு 3 பேரையும் விட்டுருக்கோம். ஒருத்தர் முதல்ல வந்துட்டு அந்த போதகரை கொண்டு தூக்கு மேடையில் ஏற்றுவாங்க.
தூக்கு கயிறை இது பண்ணா தூக்கு அவரோட உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, கடவுள் என்னை காப்பாற்றுவார், கடவுள் என்னை எல்லாம் மீட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த போதவர் சொல்லுவாரு. பார்த்தா எடுத்தா தூக்கு கயிறு ஒர்க் ஆகாது, கீழே விழாது. உடனே இது வந்துட்டு இவருக்கிட்ட தூக்கில் வைக்கிறது இல்லைன்னா வந்து அவரை விடுவிச்சுருவாங்க. அடுத்தது ரெண்டாவது அந்த அரசியல்வாதியை கொண்டு போவாங்க. அவரு போய் உடனே அவரு சட்டமே என் கொள்கை, சட்டத்தினாலே நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுவார். அவருக்கும் அதே மாதிரி போடுவாங்க, அந்த தூக்கையும் ஒருத்தாங்க. உடனே அவரும் இது இல்லையா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. உடனே அடுத்தது மூன்றாவது அந்த இயற்பியல் துறையில ஒரு வல்லுநர் அவரை கொண்டு விடுவாங்க. அவர் விட்ட உடனே என்ன சொல்லு, நான் வந்துட்டு இதுல இதை சொல்லணுமா சொல்ல வேண்டாமான்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு என்னன்னா இந்த கயிறு வந்து அது மாறி கிடக்குது, அதை மாற்றி போட்டாலும் அது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த கயிறை சொல்லுவார். அந்த கயிறை மாற்றி போடுவாங்க, தூக்கில் போடுவாங்க, தூக்கில் சென்று போவாங்க. நம்ம வந்து எந்த காரியத்தை நாம் இங்கு பேச வேண்டும் என்று நம்ம நிச்சயமாக நம்ம செய்யறா, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் சமுதாயம் நிச்சயமாக செய்யறது நல்லபடியா இருக்கும். ஸோ ஒரு முறை என்னை டிஜிட்டாக தேர்ந்தெடுக்க ஒத்துழைத்த எல்லாரும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க, ரோட்டரி வளர்க, நாம் செய்வது என்னுடைய சார் மேலே ஏறிக்கும். அங்கே பிரசிடென்ட் பாருங்க. ஆ ஆ அங்கே அங்கே பாருங்க. ஃபேமிலி பிரைஸ் இந்த குடும்பத்தோட வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் பிரைஸ் வழங்குவதற்கு ராஜா அவர்களை மனோரண்ணை பாஸ்கரண்ணை மேடம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். ராஜா பண்ணாச்சு திருமணம் எல்லாம் கொண்டாட ராஜா பண்ணாச்சு. நீங்கள் ராஜா சொல்லுங்க. மனோரண்ணை தமிழா கார்த்தீஸ்வரனை விஜயநாஜி முத்துப்பாண்ணை வாங்க
இங்கே பாருங்கள் ஐயா. ஓகே, தேங்க்யூ. அக்கா 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 கொஞ்சம் ஓகே. தேங்க்ஸ் ராஜா. அப்படியே வா. நீங்க கொடுங்க. நம்ம கல்யாணம் பண்ணலையா உங்களுக்கு? அடுத்தாக பாண்டியராஜனே, கணேஷ்கரன், இங்கே பாருங்க. அந்த ராமகிருஷ்ணன், மேடம் ஆக தேங்க்யூ. சங்கர், சங்கர் காமி, ரெடி. தேங்க்யூ. என்ன செகண்ட் அப்படியே அப்படியே காமி அப்படியே நீங்க கொடுங்க. ஐயா பண்ணேன் சொல்லி இரு. ஓகே. family. அவங்க முன்னாடி வாங்க. சரி. ரெடி ரெடி.
சரி, நான் வந்துடுறேன். ஆ நன்றி நன்றி. அடுத்த 7 PM விஜயலட்சுமி. சூரியலட்சுமி வாங்க. இந்த 7 PM பேசி 7 மணிக்கெல்லாம் சீக்கிரம் வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செல்வராஜ் ராஜி, பாஸ்கர் ராஜி வாங்க. பாஸ்கர் ராஜி நீங்க அப்படியே சொல்லுங்க. அண்ணே தாராளமாக மெதுவா மெதுவா. அது சரியான அவங்களுக்கு எவ்வளவு நியூஸா இருக்கும். ஆமா, அவங்களுக்கும் டாக்டர் சார் 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 ஓகே சூரியகாந்தி சீஃப் கெஸ்ட்டுக்கு நான் ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சூரியகாந்தி எங்க ஊர் ஸ்பெஷல் டிஜேடி அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏஜி நம்ம இதுக்கப்புறம் வந்து வாரம் நம்ம புல்லட்டின் ரிலீஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு முதல் வாரத்துல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் புல்லட்டின் ரிலீஸ் செய்வதற்கு சீஃப் கெஸ்ட் எம்எல் திருத்தம் சார் அவர்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏகேஎஸ் ரொட்டேரியஸ் மகேஸ்வரன் அவர்களையும் பிரசிடண்ட் முன்னாடி இங்கிட்டு வாங்க. ஆ ஆ இன்ஜினியர் குலம் அனைவருக்கும் இறை வணக்கம். இன்று வந்துள்ள ரொட்டேரியன்ஸ் அண்ட் ஆண்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ரோட்டரி பெயர் பாஸ்கராஜி. வெல்கம் பிரசிடென்ட் எபனேசர் பென்சம் லியோர் ஆஃபீஸரை பற்றி மிக அழகாக சொன்னாங்க. எபனேசர் பென்சம் சாரை பற்றி சொல்லணும்னா 2 வாரத்தில் நான் 4 பேர் மீட்டிங் வந்திருந்தேன். அப்போ சாருக்கு பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து சார் வந்து சொன்னார். நிறைய பேர் சொன்னாங்க பல தடைக்கற்களெல்லாம் படிக்கிறதுலாம் ஆகுங்க அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் சொன்னாங்க. சாரை பற்றி 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, ரொட்டேரியன் ஆகி நான், ரோட்டரி சர்வீஸ்க்காக நான், ரோட்டரிக்காக நான், ரொட்டேரியன் நான், இந்த 4 வார்த்தையை வந்து சாருக்கு மிக அழகாக பொருந்தும். அது என்னமோ பேர் என்னமோ மிக அழகாக கொடுத்த என்னமோ ஓட் ஆஃப் லைஃப் தான். பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் சார் இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவருக்கு பேர்லே வந்து மிக அழகாக வச்சிருக்காங்க. எபனேசர் பென்சம். எபனேசர் ஸ்டோன் ஆஃப் கல், உதவும் கல். அந்த காலத்தில் வந்து போர்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம்
நம்ம ஜெயிச்சதுக்கு அடையாளமாக கல் மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி ஆரம்பத்திலே பிறக்கும் போதே உதவும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டா இருக்கணும்னு சொல்லி மிக அழகாக அவருக்கு சாருக்கு எபனேசர் பென்சம் அப்படின்ற அழகான பேரை அவங்க பேரண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அது போக படிக்கிற காலத்துலையும் சரி, அவங்க சர்வீஸ்லையும் சரி, ரோட்டரி சர்வீஸ்க்காகவும் எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து சாருக்கு ஜெயிச்ச கவர்னர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதாவது திருவள்ளுவர் வந்து ஒரு குரல் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, எவன் ஒருவன் சொல் செயல் சிந்தனை அனைத்தும் தமிழ் சார்ந்தும் தமிழ் மக்கள் சார்ந்தும் இருக்கோ அவனே என் தலைவன் அப்படின்னு. அது மாதிரி ரோட்டரி என் சிந்தனை ரோட்டரி மக்களுக்காக அப்படின்னு இருக்கிற ஒரே கவர்னர் எங்களோட எபனேசர் பென்சம் சார் அப்படின்ற இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய சிவகாசியின் அடையாளம் ரோட்டரினா எங்களுடைய எப்பவுமே எங்களுடைய அடையாளம் வந்து மகேசன் தான். அவங்க இந்த நேரத்தில் வந்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பர்த்டே செலிப்ரேட் செய்த எங்களுடைய காளிராஜன் அவர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடிய அனைத்து ரொட்டேரியன் அண்ட் ஆண்டர்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரைஸ் வின்னர்ஸ் அந்த ஜெய விசாகன் அண்ட் லோகிதா, நிதிஷ்குமார், நிலானி அனைவருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிற்றூரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம் ரோட்டரி உறுப்பினர் அருண்குமார் மற்றும் சுப்பிரமணிய அண்ணா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இன்விடேஷன் சீஃப் கெஸ்ட் கொடுத்த நம்ம வைஸ் பிரசிடென்ட் செல்வராஜ் அண்ணாச்சி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மொமெண்டை வழங்கிய ஏஜி அவர்களுக்கு தாமோதர் அண்ணாச்சி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஸ்பெஷலைசேஷன் கொடுத்த டிஜி அண்ட் ஏஜி அவர் 2 பேருக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம். இந்த புல்லட்டின் ரிலீஸ் செய்த எபனேசர் பென்சம் சார் அவர்களுக்கும் அதை ரிசீவ் பண்ண மகேஸ்வரன் அண்ணாச்சி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ரோட்டரி கிளப் ஆஃப் சிவகாசியிலிருந்து வந்திருக்கும் பாஸ்ட் ஏஜி சுந்தரேசன் அண்ணாச்சி அவர்களுக்கும் அண்ட் பாஸ்ட் பிரசிடென்ட் மகேஸ்வரன், பாஸ்ட் பிரசிடென்ட் நடராஜன் அவர்களுக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று வந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சுப்ரீம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ். மீடியா சப்போர்ட் பண்ணுறேன் ராமலிங்கம் அவர்களுக்கு சின்ன